என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. திருக்கழுக்குன்றத்தில் பெரிய பெரிய விழாக்கள் நடைபெறுமானால் அதைவிட பெரிய திருவிழாவாக முதலமைச்சரின் திருக்கழுக்குன்றம் வருகை இருக்க வேண்டும் என திமுக நிர்வாகிகளிடத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் திருக்கழுக்குன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அமைச்சர் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி உள்ளிட்ட பலரின் படத்துக்கு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பேசியவர், தமிழக முதல்வர் வருகின்ற 11ஆம் தேதி செங்கல்பட்டில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு பங்கேற்க உள்ளார். அவரை வரவேற்கும் விதமாக திருக்கழுக்குன்றத்தில் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகும். தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் அந்நிகழ்ச்சி நடைபெற்று இருந்தாலும் திருக்கழுக்குன்றத்தில் வரவேற்பு அளிப்பது சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்றும், திருக்கழுக்குன்றத்தில் நடைபெறும் திருவிழா கூட்டத்தை விட தமிழக முதல்வரை வரவேற்கக்கூடிய கூட்டம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் கூறியவர், வருகின்ற 10ஆம் தேதி காலை பையனூரில் கோத்ரேஜ் நிறுவனத்தை துவக்கி வைத்ததை தொடர்ந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் ரெசார்ட்டில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுவதாகும். கூட்டம் முடிந்ததும் முதல்வர் வீட்டுக்கு சென்று விடுவதாக கூறிய அமைச்சர், மறுநாள் 11ஆம் தேதி காலை 9 மணிக்கு புறப்பட்டு நேராக திருக்கழுக்குன்றம் அருகே கொத்திமங்கலம் வருவதாக தெரிவித்தார். முன்னேற்ற செயலாளர் நோக்கத்திற்காக கூட்டம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே இங்கே வருகை தந்து உரையாற்றவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். ஆக நம்முடைய தலைவர் அவர்கள் 10ஆம் தேதி வரார். 10ஆம் தேதி காலையில நம்ம பையனூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோத்ரேஜ் நிறுவனத்தை இந்த கம்பெனி திறக்கிறார். அதை முடிச்சுட்டு மாவட்ட பொது உறுப்பினர்கள் செயல்படுத்த நெல்லையூர் ஈசிஆர்ல அந்த மண்டபத்தில் அந்த காலையில மாவட்ட கூட்டம் நடந்தது. அன்னைக்கு தங்குற மாதிரி இருந்தது. இப்போ காலையில வந்த தகவல் படி புரோகிராம் மாதிரி வீட்டுக்கு போயிருக்காரு. 11ஆம் தேதி காலையில சென்னையில இருந்து 9 மணிக்கு கிளம்புறாரு. நம்ம மாவட்ட எல்லையில காணத்தூர்ல இருந்து நம்ம கொடி 93 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து கொடியெல்லாம் பிரமாதமாக கட்டணும். அதுல நம்ம திருவைக்குண்டத்துல தான் நேராக திருவைக்குண்டம் வர்றாரு. அந்த மூலையில இருந்து அந்த கடைசி வரையும் பேரிகார்ட்லாம் போட்டு கொடி பாதைகள் கொடி கட்டி பாதைகள் நம்ம அமைக்கணும். மாவட்ட கழகத்தில் பிரமாணமாக ஏற்பாடு செய்யறோம். அது நாளையிலிருந்து ஆட்கள் வந்து வேலை பார்க்குறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்முடைய கழக நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கிளை கழக செயலாளர்கள்லாம் நாங்கள் எங்கள் ஊர்ல இருந்து 500 பேர் கூட்டிட்டு வரோம், 1000 பேர் கூட்டிட்டு வரோம், 200 பேர் கூட்டிட்டு பட்டியல் தந்துருக்கு. அதை கொடுத்துருக்காங்க. ஓரமாக வந்து விவசாயிகள் இருக்கு சொல்லுங்க, அவங்க ஏதாவது பிரச்சனை மனு கொடுக்க சொல்லுங்க. வியாபாரிகளும் ஒரு பக்கத்துக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு கோரிக்கை இருந்தால் மனு கொடுக்க சொல்லுங்க. இந்த மாணவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, 1000 ரூபாய் பணம் வாங்குறாங்க, அது நன்றி சொல்ல சொல்லுங்க. நெசவாளர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மீனவர் காலத்தில் அவங்களுக்குலாம் வந்து இந்த உபயோக நேரத்தெல்லாம் தடைக்காலங்களில் பணம் தராங்க. நெசவாளர் ஒரு மழை பெஞ்சா 1 மாதம் தரையே முடியாது, தறிவுடைய தண்ணி வந்துடும். அது ஒரு மனு கொடுத்து எங்களுக்கு அந்த காலத்தில் எங்களுக்கு உதவி தொகை தாங்க அப்படின்னு ஒரு மனு கொடுங்க. அது ஆய்வில் இருக்குது, சுட்டாலும் அது கிளிக்கான ஆயிடும். ஆனால் அந்தந்த தரப்பில் சார்ந்தாலும் அவங்க ஒரு மனு கொடுத்து தலைவர்கள் கொடுத்து நான் தலைவர்கள் ஒரு மனு நிச்சயமாக கிடைக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே போனோம் போய் நிறைவேறும். அதனால தனித்தனியாக பொதுமக்கள்லாம் சந்திக்கணும். கட்சிக்காரங்க, மாணவர்கள், வியாபாரிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் இப்படி அங்கங்க நிற்க வச்சு மனு கொடுத்துன்னா தலைவர் பேசினே போய் அவங்க குறைகள் கேட்குறது அதிகாரம் நிற்க வருவாங்க, சரியாயிடும். அதனால 11ஆம் தேதி காலையில் 9 மணிக்கெல்லாம் 9 மணிக்குள்ளாகவே ஒன்றிய முழுவதும் அந்த பேரவை கழகத்தில் தயவுசெய்து 10,000 பேர் சொல்லியிருக்கீங்க. அது அதிகமாக தவிர கம்மியாகிடுவார். அதை எதுவும் தமிழ் பண்ணி நாங்கள் 20,000 பேர் கூட்டிட்டு வரோம் மாவட்ட கழகத்தில் சொன்னார். அந்த 20,000 பேர் வரக்கூடாது. ஆக இந்த பேரூர்லேயே ஒன்றியத்தில் மட்டும் 30,000 பேருக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா எதிர்
எல்லாம் மறந்து போயிடுவான். கட்சிக்கு பெரிய பலமாயிடும். எதிர்கட்சியெல்லாம் கூட அவனை மறந்து போய் இப்ப நம்ம கதை ஆகணும்னு முடிவு பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அமைந்திட வேண்டும். அதுக்கு ஒன்றுபட்டு மிகச்சிறப்பாக பணியாற்றி அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய வெற்றியான நிகழ்ச்சியாக அமைத்ததாக என்று கேட்டு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் வருகிற 11ஆம் தேதி